இப்போ ஒன்றும் இல்லைம்மா, எல்லா தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களும் என்ன கோயில்ல இருக்கு? பரமேஸ்வரன் கோயில்ல தான் இருக்கும். ஓகே. 9 கிரகங்களும் எந்த கோயில்ல இருக்காங்க? இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப சனீஸ்வரன் தர்பாரண்யேஸ்வர்ல, ம். காரைக்கால் தர்பாரண்யேஸ்வர்ல இருக்கார். தர்பாரண்யேஸ்வர் கோயில்ல தான் இருக்கார் சனீஸ்வரன். இல்லைங்களா? சனி அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி தோஷம் எங்க இருக்கவனும் அங்க வந்துடுறான். ம். இல்லையா? இப்ப கேது அப்படின்னா கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி. ம். ராகு அப்படின்னா திருநாகேஸ்வரம், நாகேஸ்வர சுவாமி. ம். இப்படி ஒவ்வொரு கடவுளும் இப்ப சூரியனார்னா தான் சூரியனார் கோயில்ல இருக்க ஈசன். அப்ப ஒவ்வொரு கடவுளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் கடவுள்னு அவங்க சொல்ல முடியாது. கடவுளோட நிலை அடைஞ்சவங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஈசனோட காலடியில தான் இருக்காங்க. ம். ஒரு மனுஷனுக்கு நோய், கெட்டது எல்லாம் எதனால வருது? 9 கோள்களோட ஆட்டத்தினால வருது. ஓகே. அதுக்கும் மேல என்னோட ஊழ்வினை கர்மம் வருது. அதுக்கும் மேல ஒரு சிலருக்கு ஆபிச்சாரம். நீ நல்லா இருக்க, எனக்கு பிடிக்கல, நான் உனக்கு எதையோ ஒண்ணு செஞ்சு வச்சுடுறேன். ம். இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள். இந்த 3 தான் ஒரு மனுஷன பாடாப்படுத்துறது. இந்த 3த்துக்கும் நிவாரணம் எது அப்டின்னா, அம்பிகையினோட திருவடி, ம். ஈசனோட திருவடி அப்டின்னு சொல்லலாம்.